அவ என்ன நம்ப மாட்டா, நீ என்ன நம்பு. நிஜமாவே சொல்றேன், நான் இந்த தெருல தான் பிறந்தேனா எங்க அப்பா சொன்னாங்க. பொய் ஆனந்தி, பொய், நம்பாத. அவ என்ன நம்பட்டா போற, நீ என்ன நம்புறல ஆனந்தி? நம்புறேன். ஆனா உன்னை பார்த்தா நீ இங்க பிறந்த மாதிரியே தெரியலையே. பத்தியா, அவ சிரிக்கா. ஏன் தேன்மொழி, அவ சொன்ன நம்ப. அவ போய் சொல்றா, இங்க பிறக்கல, சிட்டில தான் பிறந்தாளாம். இல்ல, இதே தெருல தான் பிறந்தேன். எங்க அப்பா சொன்னாங்களே. உங்க அப்பா உன்கிட்ட போய் சொல்லிருப்பாங்க. இல்ல, நான் இங்க தான் பிறந்தேன். இவங்க பிறந்ததுக்கான எந்த அடையாளமா இருக்கான்னு பாரு. இல்ல, நான் இங்க தான் பிறந்தேன். சரி, எங்க பிறந்தானே? ஆனா வாழ போறது இங்க தானே. அதனால நான் ஒத்துக்கிட்டேன். வே நான் குவார்டர்ஸ்ல தான் இருப்பேன், இங்கலாம் இருக்க மாட்டேனே. குவார்டர்ஸ்ல? ஆமா. ஏ ஆனந்தி, நீயா எங்க கூட குவார்டர்ஸ்க்கு வந்துரு, சரியா? இவ ஒத்தையில இங்க இருக்கட்டும். நீ குவார்டர்ஸ்க்கு கூட்டிட்டு நான் வந்துறேன் பாரு. நாளே வர மாட்டேப்பா. குவார்டர்ஸ்ல வேண்டாம், நான் இங்கே இருக்கலாம். நான் ஜாலியா ஃப்ரீயா சொல்ல மாட்டேன். ஏ கள்ளி, அடப்பாளரத்தி, இவளா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா? பொண்ணு தரனே, பரவாயில்லை. அடேங்கப்பா, வெக்கலா வருது. பாத்தேர்மணி, போற போக்க பார்த்தா இவளே கூட்டிட்டு ஓடிடுவா போலுக்க. ஆனந்தி, போற பக்க பார்த்தா நமக்கு முன்னாடி கல்யாணத்தை முடிச்சிருவா போலுக்க. ஆமா, இப்ப நாங்க தானே சொல்லிட்டு இருந்தோம். பழைய ஆளுதாண்டி நீ. இரு, பொண்ணு தர மாமா பாக்கும்போது சொல்லி கொடுக்க. நீ எதுக்கு இப்ப மாமான்னு சொன்ன? அதுக்கு இல்ல, இவங்க தான் அப்படி சொல்ல சொன்னாங்க. மாமானா? இங்க பாரு, கிஷோர் நான் கட்டிக்க போறேன். ஆனா அவங்க கூட போனவங்க நான் மாமானால கூப்பிட்டு இருக்கேன். ஆனா அங்க கூட போனவங்க இல்லையே. தெரியாது, அவங்க தான் உனக்கு பெரிய மாமான்னு சொல்லி கொடுத்தாங்க, அதான் அப்படி சொன்னேன். அப்படிதான் சொன்னியா? சரி, அப்ப கூப்பிட்டுக்க. ஆத்தி, நீ சரியான ஆளா இருப்ப போலுக்க. ஆனா நான் விக்கிய விக்கி விக்கின்னு கூப்பிடுவேன். அதுக்காக நானா விக்கிய மாமான்னு கூப்பிட மாட்டேன். லூசி, மூத்தவங்கள தான் அப்படி சொல்லுவாங்க. ஆனா விக்கி எனக்கு மூத்தவன் தானே. ஐயோ, பொண்ணு தர மாமாக்கு சின்னவங்க தானே. சப்பா, எது சொன்னாலும் விளக்கமா சொல்லுங்க. நான் கூட விக்கிய மாமான்னு கூப்பிட வேண்டியது வருமோன்னு பயந்துட்டேன். கூப்பிட்டாலும் தப்பு இல்ல, கூப்பிடலாம். முயற்சி பண்ணி பாக்குறேன். அந்த விக்கிக்காக, சாரி, அவங்களுக்காகலாம் இல்ல, ஆனந்திக்காக. என்ன மரியாதைலாம் வருது? இல்ல தேன்மொழி, நான் விக்கி விக்கின்னு சொன்னா பொண்ணுத்தர அப்பெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்களா? ஆமா. அதானே, யார்கிட்ட? பொண்ணுத்தர கிட்டயா? ஆனந்தி, அப்ப நீ நானும் ஒரு குடும்பம் நினைக்கிறேன். என்னடி சொல்ற? ஆமா, இப்ப தினேஷ் மாமா, சதீஷ் மாமா, குமார் மாமா, நீங்க எல்லாம் ஒண்ணா இருக்கீங்கல்ல, ஒரே ஃபேமிலி. அப்ப இவங்க தானே பொண்ணு துறைக்கு தம்பின்னு சொல்றாங்க. அப்ப நாங்க எல்லாம் ஒரு ஃபேமிலி தானே. விட்டா இப்பமே வா குடும்பத்தை பிரிச்சிரா போலுக்க. ஆமாமா, நீங்க ரெண்டு பேரும் ஒரே குடும்பம் தான், ஒரே குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு போறீங்க. போங்க. சொன்னாலும் சொல்லட்டாலும் நாங்க ரெண்டு ஒரே குடும்பத்துக்கு தான் வாக்கப்பட்டு போறோம். போங்க போங்க. சரி, அண்ணாச்சி கிட்ட வந்துரும், சீக்கிரம் வாங்க. இத்தனை வருஷம் அந்த கிஷோர் கூட பழகிருக்க, அந்த கோட்ரஸ்ல அன்னைக்கு சம்பந்தப்பட்ட யாரோ இருந்திருக்காங்க, அது கூட தெரிஞ்சுக்காம இருந்திருக்கல. பாஸ், அதே கோட்ரஸ்ல தான் பொண்ணு தெரிய இருக்காரு. அதானே எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்குது. அதனாலதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணி கல்யாணம் வரைக்கும் போயிருக்காங்க. ஆனா அது அன்னைக்கு சம்பந்தப்பட்ட பொண்ணு, அது யாருன்னு பாருங்கடா. அவ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என் கோட்டைக்கு வரணும், தெரியல. இதை விட பொண்ணு தெரிய ஜெயிக்கிறதுக்கு எனக்கு வேற வழியே இல்ல. அவன் நேசிச்சவளை நான் தூக்குன அவமானத்திலே அவன் சாகணும். அவன் மேலேயே சுண்டு விரல் கூட பட வேண்டாம். ஆனாலும் அவன் செத்துருவான், ஏன்னா அவன் கேரக்டர் அப்படி. அவன் யாருன்னு தெரிஞ்சு தூக்குங்கடா. கூட்டம் இருந்தது, அதான் தூக்கல. ஊர் மக்கள் எல்லாம் இருந்தாங்க, அதான் தூக்கலன்னு ஏதாவது சாக்கு போக்கு சொன்னீங்க, உங்களை உசுரோட தூக்கிடுவேன். நான் பார்க்காத பப்ளிக் கிடையாது. எவனும் என்ன எடுத்து கேள்வி கேட்க முடியாது. என்கிட்ட பேசுறதுக்கும் அவன் நடுங்குவான். இன்னொன்னு, அந்த பொண்ணு துறைக்கு சம்பந்தப்பட்ட பொண்ணை தூக்கும் போது இந்த ஊருக்கார அத்தனை பேரும் பார்க்கணும்டா. பொண்ணு துறையை கெட்டிக்க போறவளை விக்ரம் தூக்கிட்டானு ஊரே பேசணும். சும்மா பத்துக்கிட்டு ஏறியனா பாஸ். அதுக்கப்புறம் நான் உசுரோட இருக்க முடியும்? டேய், அதுக்கப்புறம் நான் செத்தாலும் பரவாயில்ல, அன்னைக்கு குடும்பத்தையும் அந்த பொண்ணு துறையை நான் பழி வாங்கணும். சீக்கிரம் அவளை கண்டுபிடிச்சு தூக்குங்க. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அவ எங்க வீட்டு மாட்டு தெருவுல இருக்கணும். ஓகே பாஸ். அவளை தூக்கல, உங்களை தூக்கல ஏத்துவேன்.
உங்க மேல எத்தனை கேஸ் இருக்குன்னு தெரியல. ஆத்துல இருந்து வெளியில கொண்டு வந்திருக்கேன். உங்களை சும்மா ஜாலியா ஊசுறதுக்கு தூக்கல. புரியுதா? புரியுது பாஸ். வேலை நடக்கட்டும். அப்புறம் அன்னைக்கு நீ வீட்டை சுத்தி எப்பவும் நம்ம ஆட்கள் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த வீட்டுல தியேட்டருக்கு படிச்சுட்டு வந்து இருக்கா. அவகிட்ட கொஞ்சம் விளையாட வேண்டியிருக்கு. நான் முடிச்சுட்டு வரேன். நீங்க இந்த வேலையை பாருங்க, போங்க. எனக்கு அவங்க இருக்க இடம் தெரியும் தெரியுமா? இல்ல, இப்ப அங்க ஒண்ணு இல்ல. இவளுக்கு பொறாம. சத்தியமா அங்க இப்ப கிடையாதா? ஏன் உனக்கு தெரிஞ்சிட்டல? உனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அங்க யாரா இருப்பாங்களா என்ன? உளர்வாய் உளர்வாய். இல்ல, அங்கதான் இருக்காங்க, எனக்கு நல்லா தெரியும். தெரியாம இது போயிடாதுன்னு அங்கெல்லாம் இப்ப இல்ல. அப்படின்னா அங்க இல்லன்னு மட்டும் இவங்க சொன்னாங்க. யாதிரா நிஜமாவே இப்ப அங்க கிடையாது. அப்படின்னா அவங்க எங்க இருக்காங்கன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு, அப்படிதானே? அத்திவா நம்ம கிட்ட போட்டு வாங்கிடுவாளா? சத்தியமா எனக்கு தெரியாது ஆதிரா. அப்படின்னா உனக்கு தெரிஞ்சிருக்கு, அப்படிதானே? உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. தெரிஞ்ச சொல்ல வேண்டியதானே? அவ பாவம் தானே. அட தாயே, நல்லவளாரு, இவ்ளோ நல்லவளா இருக்க. இவளை பத்தி தெரியாம இவ வேற. இவ ஒரு அரவேக்காடுன்னு அவளுக்கு தெரிய மாட்டேங்குது. நான் எப்படி சொல்லி புரிய வைக்க? அரவேக்காடு? ஐயோ ஆதிரா, தெரியும். இப்ப நீ அரவேக்காடுன்னு சொன்னல, நீ இதெல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சதா? சரி, அப்படி ஒண்ணு சொல்லுவானா ஆதிரா? நீயே சொல்ல. தெரியும். மீனத்தை, தருண் எல்லாரும் என்ன பார்த்து எப்பவுமே அரவேக்காடு அரவேக்காடுன்னு சொல்லுவீங்க. அதையும் தெரிஞ்சு வச்சிருக்கியா? எனக்கு எல்லாம் தெரியும். இவ சொன்னா எனக்கு இந்த ஊரை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு. நான் இப்ப சொல்றேன். இந்த ரோட்ல இருந்து அந்த சைடு போனா நம்ம தோடம், சரிதானே? பரவாயில்லையே, தெரிஞ்சு வச்சிருக்கால. தோடம் தெரியும், ஆனா போயிட்டு வரதான் தெரியாது, அப்படிதானே? எனக்கு தெரியாதா? எனக்கு தோட்டத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வர தெரியும், ஸ்கூலுக்கு போக தெரியும், பாட்டி வீட்டுக்கு வர தெரியும், எங்க குவார்டர்ஸ்க்கு போக தெரியும். ஆனந்தி வீட்டுக்கு கூட எனக்கு போக தெரியும். ஆனந்தி, நான் உங்க வீட்டுக்கு எத்தனை நாள் ஒத்தையில வந்தேன், எனக்கு தெரியும்ல? ஆமாமா தெரியும். இவளுக்கு தெரியாது. இவ எதையாவது ஒண்ணு பண்ணி தான் வந்திருப்பா. நிஜமா எனக்கு ஒத்தையில இப்ப எல்லா பக்கமும் போக தெரியும். ஆமா, எதுக்கு எல்லாம் இப்படி சொல்றீங்க? அவங்களுக்கு ஏன் போயிட்டு வர தெரிய மாட்டேங்குது? ஏன்னா அவளுக்கு முத தமிழ் ஒழுங்கா நாக்குல வராது. அப்புறம் தமிழ் எழுத படிக்க தெரியாது. அதெல்லாம் எனக்கு தெரியுமே. ஆனா பேசுறாங்களே, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. இல்ல, எனக்கு நல்லா தெரியும். வேற ஒண்ணு இல்ல. இப்போ வடக்கு தெற்கு போகணும். இவளுக்கு போக தெரியல. யாருக்கிட்டயாவது கேப்பா. எப்படி தெரியுமா கேப்பா? அந்த நார்த் ஸ்ட்ரீட்டுக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேப்பா. உல்டா உல்டா கேப்பா. அதனால வழி மாறி போயிருவா. இப்படிதான் இவ தொலைஞ்சு போவா. இப்பெல்லாம் எனக்கு ஒழுங்கா கேட்க தெரியும். வேற ஒண்ணு இல்ல, கன்ஃபியூஸ் ஆவா. இங்கிலீஷும் தமிழையும் போட்டு குழப்புவா. அப்ப சுத்தமா எழுத படிக்க தெரியாதா? அத சொல்லுனே, இப்பதான் கொஞ்சம் பேசுறா. வந்த புதுசுல எப்படி தெரியுமா பேசுவா? இது இருக்கும், இங்க இருக்கும், நான் போணும், அப்படிதான் பேசுவா. என்ன ரொம்ப கிண்டல் பண்ணனா? உண்மைதான் சொல்லிக்கிட்டு வரேன். ஆனா இப்ப நல்லா தெளிவா பேசுறாள. மீனாத்த எங்க வீட்டு சில்வண்டுகளே, இதுல கூட தானே கூட்டாளியே வச்சிருப்பா. அவங்க கூட சேர்ந்து பழகிக்கிட்டா. ஓ, அதான் மீனாத்த மாதிரியா பேசுறாளா? கண்டுபிடிச்சிட்டல்ல. மீனாத்த மாதிரி பேசுறது மட்டும் இல்ல, செய்கையும் அப்படியே தான் இருக்கும். இரு, உன்னை மீனாத்த கிட்ட போட்டு கொடுக்கறேன். சரி, இவ்வளவு பேசுறியா? தோட்டத்துக்கு எப்படி போகணும் சொல்லி. எனக்கு நல்லா தெரியும். இந்த ரோட்டுக்கு அந்த சைடு தான் இருக்கு. அன்னைக்கு மதனும் கிஷோர் என்ன கூட்டிட்டு போனானுவல. பாத்தியா, அப்ப கூட நம்ம சில்வண்டுகள் தான் கூட்டிட்டு போயிருக்கானுவ. நீ என்ன ரொம்ப கிண்டல் பண்ற. சரி, இவ்வளவு சொல்றல, வா நான் தோட்டத்துக்கு கூட்டிட்டு போறேன். உண்மையிலே நம்ம தோட்டம் இருக்குதா? ஆமா, சூப்பரா இருக்கும். நல்ல ஓட, அப்புறம் தென்னை மரம், மாமரம், எலுமிச்சை மரம் அப்படின்னு சூப்பரா இருக்கும். ஒரு 50 ஏக்கர் இருக்கும். 50 ஏக்கரா? அதுக்கு மேலே இருக்கும். குமார் மாமா இல்ல எப்பவும் அங்கதான் இருப்பாங்க. மீனாத்தி அப்பப்ப அங்கதான் இருப்பாங்க. அப்புறம் தருண் அந்த தோட்டத்துல வேலை பாப்பா. ஓ, சொர்க்கம்னே சொல்லலாம். ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு பார்க்கணும் போல இருக்கே. ஒரே ஒரு வாட்டி தூரத்துல நின்னு பாத்துட்டு வந்துடலாமா? வீட்டை தேடுவாங்க, இன்னொரு நாள் போலாம். ப்ளீஸ், நீங்க எல்லாம் பாத்திருக்கீங்க, நான் பார்த்ததே இல்ல. ப்ளீஸ், தூரத்துல நின்னு பாத்துட்டு வந்துருவோமே. வீட்டை நம்மள ரொம்ப தேடுவாங்க. அவளுக்கு பயம், ஏன்னா அவளுக்கு வழி தெரியாது. எனக்கு தான் வழி தெரியும். வா, நான் கூட்டிட்டு போறேன். வேண்டாம், சொன்னா கேளு. ஆனந்தி, நீ வா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். இவளுக்கு வழி தெரியல, அதான் இப்படி சொல்லுதா. ஆமா, எனக்கு வழி தெரியல பாரு. ப்ளீஸ் ப்ளீஸ், நீங்க சொன்னா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ப்ளீஸ் பா, என்ன கூட்டி போங்க. 2 நிமிஷம் தான், பாத்துட்டு ஓடி வந்துருவா. பயமா இருக்குப்பா. அவளுக்கு பயம். வா, நான் கூட்டிட்டு போறேன். இவா ஒருத்தி போனா ஒழுங்கா வர கூட தெரியாது. சரி, போயிட்டு உடனே வந்துடணும்னு வெளியே நின்று பாத்துட்டு ஓடி வந்துருவா. சரி.
போவேன். ஏ தாயே, நீ ஏன் கூட்டிட்டு போ, நட. நான் தான் உங்க ரெண்டத்தையும் கூட்டிட்டு போறேன். என்ன? ஐயோ முடியல. கூட நாங்க எப்படிதான் காலத்துக்கு குப்பை கொட்ட போறோமோ தெரியல. எதுக்கு டென்ஷன் ஆகிட்டு? அவளை பெரிய பிள்ளையா பார்த்தா தானே அவ பேசுறதுல நமக்கு கடுப்பாகும். அவ பச்சை பிள்ளை, அவ்வளவுதான். இப்பதான் பிறந்துக்கதான் நினைச்சுக்கிற வேண்டியதான். இருந்தாலும் அவ பண்றதெல்லாம் பாரு. பாவம் தானே, அவளுக்கு வெளி உலகமே தெரியல. ரொம்ப வெள்ளந்தியா இருக்கா. நம்ம சின்ன பிள்ளைங்களோட லாண்டே எடுத்து நல்லா வளர்ந்துருக்கோம். அவ அப்படி வளரல. அதான் அவ இப்பதான் வாழைய ஆரம்பிச்சிருக்கா. அதெல்லாம் பெருசா எடுத்துக்கத, அவ போக்குலே விடுவோம். ஆனா நல்லா அனுசரிச்சு போற நீ. எல்லாத்தையும் பார்த்து வளர்ந்தோம் நம்ம. அவ எதையும் பார்த்து வளரல, அதான் காரணம். சரி, அவளை நமக்கு தங்கச்சா நினைச்சிருவோம். அப்பதான் அவ பண்றது நமக்கு பெருசா தெரியாது. என்ன பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அத கூட கண்டுபிடிக்க பாத்தியா? புத்திசாலி, ஆனா விவரம் பத்தாது, அவ்வளவுதான். அடா பொண்ணு தெரிய நினைச்சு பாரு. எங்க நான் பாத்திருக்கேன். அவங்க இவளுக்கு எப்படி பாப்பாங்க தெரியுமா? பாத்திருக்கியா? ஆமா, அச்சக்கன்னு வாங்காம பாப்பாங்க. இவளையா? அவளுக்கு என்ன தேவதை மாதிரி இருக்கா. அவங்க நல்லா ரசிப்பாங்க, நான் பாத்திருக்கேன். இவ பண்றதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நமக்கு தான் கடுப்பாகும், அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் தெரியுமே. இவ பண்ற காமெடியை நாம பண்ணி பாருங்க, எல்லாரும் நம்மள ஓட விட்டு அடிச்சிருவாங்க. அது சில பேருக்கு தான் செட் ஆகும். இவளுக்கு பொருந்தும், அப்புறம் மீனாக்காவுக்கு பொருந்தும். நல்லா பாரு. ஆமா, ஆனா கிஷோர் இல்ல, அவங்க இதே மாதிரிதான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு அப்படி இருக்க முடியலையே. பொதுவா பசங்களுக்கு அப்படி இருந்தா பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் முயற்சி பண்ணி பாப்பேன், செட்டே ஆக மாட்டேங்குது. ஆனா கிஷோர் கேட்பாங்க, நீயும் அந்த சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்கைய எனக்கு ரொம்ப பிடிக்கும், ப்ளீஸ் மெச்சூர்டாவே இருக்காத, எனக்கு பிடிக்கல, நீ சின்ன பிள்ளை மாதிரி சேட்டை பண்ணு, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி நமக்கு வரும்? சரி, அவங்களுக்கு பிடிச்சிருக்கல, அவங்க கிட்டே நம்பிட வேண்டியதானே. என்ன பேசிக்கிட்டு இருக்காளவே? நான் ஒழுங்கா தோட்டத்துக்கு கூட்டு போவேனா மாட்டானான்னு சந்தேகம். இங்க பாருங்க, நான் ஒழுங்கா தான் தோட்டத்துக்கு கூட்டிட்டு போவேன், வாங்க. இங்க பாரு, சம்பந்தமே இல்லாம சொல்லிட்டு இருக்க. சரி சரி, விக்கிக்கு நீ எப்படி இருந்தா பிடிக்கும்? என்னடி வெக்கப்படுற? நான் சிரிச்சுட்டே இருந்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என் சிரிப்பு தான் அவங்களுக்கு பிடிச்சதா, அந்த சிரிப்பு தான் அவங்கள மயக்கிச்சா என்கிட்ட சொல்லுவாங்க. அப்போ எல்லாருக்கும் ஒவ்வொன்னு இருக்கு, எனக்கு தான் எதுவுமே இல்ல. அப்படிலாம் இல்லையா? ஏதோ ஒண்ணு உங்ககிட்ட பிடிச்ச போய் தானே உங்ககிட்ட லவ் சொல்லிருக்காங்க. அதான் காலேஜ் படிக்கும் போது எங்க ஊருக்கு வந்திருந்தாங்க, கொஞ்சம் விளையாண்டுட்டேன், அதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அப்போ விளையாண்டா பிடிக்குமா? அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அத பண்ணுங்க, அப்பதான் அவங்க நம்மள சுத்தி சுத்தி வருவாங்க. இனி பாரு நான் எப்படி விளையாடுறேன்னு. ஆமா, நீங்க எவ்வளவு நேரம் மீட் பண்ணி பேசுவீங்க? 1 மணி நேரம். ஒரே வீட்ல இருக்கோம், நாங்களே 5 நிமிஷத்துக்கு மேல பேச மாட்டோம். 1 மணி நேரமா? டூட்டி முடிஞ்ச கோட்டர்ஸ்க்கு போகாம என்ன பாக்க இங்க வந்துருவாங்க. அப்புறமா பேசிட்டு இருப்போம். நான் போட்டு கொடுத்துறேன். சிவா ஓத்தி அரை பங்க வந்துட்டாளே. அம்மா என்ன பேசுவீங்க? சொல்ல முடியாது, பேசிக்கிட்டே இருப்போம் எங்க அம்மா கூப்பிடுற வரைக்கும். அப்படியா? ஏதாவது வாங்கிட்டு வருவாங்களா? கரெக்டா கேட்டா, ஏதாவது வாங்கிட்டு வருவாங்களா? உனக்கு என்னென்ன கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க? கேட்பாங்க, என்னென்ன கிஃப்ட் எல்லாம் வேணும்னு கேட்பாங்க. அவதான் சரியான நப்பியாச்சே, வாய்ப்பு இல்ல. ஏதாவது வேணுமான்னு கேட்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது பூ தான், அதான் வாங்கிட்டு வர சொல்லுவேன். என்னமோ வாங்கி கொண்டு கொடுப்பாங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஓ, அப்போ நீ வச்சிருந்த பூவெல்லாம் அவங்க வாங்கி கொடுத்ததுதானா? போட்டு வாங்குதா? ஆமா, அவங்க வாங்கி கொடுத்ததுதான். நிறைய பூ வாங்கிட்டு வருவாங்க, அன்னைக்கு வச்சுக்கிடுவேன், மறுநாள் அவங்க வர வரைக்கும் அதான் வச்சிருப்பேன். அவ்வளவு பிடிக்குமா? சரி, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்ப நான் யாரை ரொம்ப நம்புறேன்னா அது அவங்கள மட்டும்தான் இருக்கும். அவ்வளவு நம்புவியா? அவங்க நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரியே நடந்துக்கிடவும் செய்வாங்க, அதான் எனக்கு அவங்க மேல ரொம்ப நம்பிக்கை. என் உசுரு, என் உலகம். எனக்கு அவங்கள அவ்வளோ பிடிக்கும். அவங்க கூட வாழ போற அந்த சந்தோஷமான நாட்களுக்காக நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன். நீ சொல்றத பார்த்தா எனக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும் போல இருக்குது. ஏன் நீ இவ்வளவு நாளா கல்யாணம் பண்ணாம இருக்க? ஏதாவது ஒரு காரணம் இருந்துகிட்டே இருக்கும், அதான். ஓ அப்படியா? ஆனாலும் எனக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்க ரெண்டுத்துக்கும் கல்யாணம் முடியும், அத்தை ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க. ஆமா, இவங்களும் சொன்னாங்க. அப்போ உனக்கு தெரியுமா? உனக்கு கோவம் வரலையா? எதுக்கு கோவம் வரணும்? அண்ணே முடிச்ச பார்த்தா தப்பி முடிக்க முடியும். கல்யாணம் முடிச்சாதான் நம்பிக்கை இல்ல. இப்பவும் நான் மனசால அவங்க கூட வாழ்ந்துட்டு தான் இருக்கேன், அது போதும் எனக்கு. இவ உண்மையிலே ரொம்ப லவ் பண்ற, கொடுத்து வச்சவ வைக்கிதான். நாளா சும்மாதான்.
காதல்னா ஆனந்தி மாதிரி இருக்கணும். எனக்கு இது வரைக்கும் உன் மேல அவ்வளோலாம் பிடிக்கல. இப்ப எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ ரொம்ப பெருந்தன்மையா நடந்துக்கிற தெரியுமா? அப்படிலாம் இல்ல, நம்ம வாழ்ற இடம் தான் அதுக்கு காரணம். நாங்க பட்ட வலியும் வேதனையும் தான் அதுக்கு காரணம். அவமானம், நம்ம மாதிரி யாரும் அவமானப்பட்டுற கூடாதுங்கிற ஒரு முன்னெச்சரிக்கை தான். ஏன் போக போக புரிஞ்சுக்குவீங்க. அந்த ராணி அத பத்தி பேச வேண்டாம் ப்ளீஸ். சாரி சாரி. சரி வாங்க தோட்டத்துக்கு போலாம். நான் தான் கூட்டிட்டு போவேன். சரி தோட்டத்துக்கு போயிட்டு அப்புறமா நோட்டை வாங்கிட்டு போலாம். சரி போய் ஒரு 8 மட்டும் பார்த்துட்டு வந்துருவோம். ஆமா இன்னைக்கு வெளியில நின்னு பாப்போம். அப்புறமா நம்ம ஃபேமிலில எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் போகலாம். சரி வாங்க. குமாரப்பா, குமாரப்பா, டேய் கற்களோட போதே நீ வீட்டுக்கு போ. இங்க தெரிய தோட்டத்தை நிக்க போறியா? அந்த காட்டு பண்ணி தொந்தரவு தாங்க முடியல. இந்த கடலை கொலைய பூரா புடுங்கி எரிஞ்சு போட்டுட்டு போயிருது. நான் நைட்டு காவலுக்கு இருக்கணும், நீ போ. வேண்டாப்பா, நானே இருக்கேன். ஏண்டா அந்த வாழை தோட்டத்துக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணியை பார்த்துட்டு நீ வீட்டுக்கு போ. ஏன்பா? கற்கள் விட்டுட்டு வீட்டை போய் தூங்க போ. நீங்க மட்டும் நிக்க போறீங்களா? ஆமாடா, எனக்கு இங்க வேலை நிறைய கிடக்கு. இந்த காட்டு பண்ணி யானை எல்லாம் வந்துகிட்டாமல இருக்கு. காவலுக்கு இருந்தாதான் முடியும், நீ போ. சரி, தண்ணி வேற நிறைய போதே பாத்துக்கிடுங்க. ஆமாடா, மலையில இருந்து திடீர்னு தண்ணி வருது பாத்துக்க. கொஞ்சம் தண்ணி கிண்ணி பாய்ச்சி போடுவோம். சரிங்கப்பா. நீ பார்த்து வீட்டுக்கு போ. சரிங்கப்பா. இப்ப நைட்டுக்கு சோறு கொண்டு வரணுமா? வேண்டா, நான் ஒரு 8, 9 மணி போல வாரேன். வந்து சாப்பிட்டுட்டு புள்ளையில பாக்கணும்ல, பார்த்துட்டு 2 வந்துக்கிட்டேன். சரிங்கப்பா. சரி நீ பார்த்து போ. தண்ணி நிறைய போகுது, சின்ன கரையாரு. சவுதியா இருக்குது, முங்கு போட்டுட்டு போறேன். சரி தண்ணி ரொம்ப நேரம் நிக்காத, திடீர்னு தண்ணி நிறைய வரும். சரிங்கப்பா.